எவ்வளோ பெரிய ஜெல்லி பீஸ் பார்த்தீங்கன்னா பீச்சு ஃபுல்லாக இங்கே ஒரு எவ்வளோ ஜெல்லி பீஸ்னு குளிச்சவங்க எல்லாரும் உடம்பு சுரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமான பீச் இருந்ததுன்னா அங்கே குளிச்சுட்டு இங்கே வந்து சும்மா வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கலாம். இது தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ் தான். இந்த போட்டில் கூட்டிகிட்டு போய் அப்படியே சாச்சி 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 அலையே இல்லாமல் அழகான கடல். ஆனால் இங்கே ஜெல்லி ஃபிஷ் தான் கொஞ்சம் டேஞ்சர். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அரியமான் பீச்சோட ஆபத்தான அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சுட சுட முக்லி. புசி பீச் முடிச்சுட்டு இப்போ அரியமான் பீச்சுக்கு வந்துருக்கிறோம். மீன் சாப்பிட்றதுக்காக வந்துருக்குறோம். இந்த மீன் ஒன்று கொடுங்க. இந்த மீன் எவ்வளோண்ணா வரும்? இது எவ்வளோ வரும்? சரி, இது மட்டும் கொடுங்க. ஒன்று ஆமாம். மீன் சைஸை பொறுத்து அதோட ப்ரைஸ் மாறுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா சொன்னாங்க, இப்போ 50 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. சரி, வெள்ளை மீன் 40 ரூபாய்க்கு. சூடு பறக்கு. நல்லா இருக்கும். அந்த பொடி இல்லாமல் சாப்பிடுங்க. இப்படி ஆவி பறக்குது. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. புளி இல்லை, இதில் ஒரு பொடி போடுறாங்க. அந்த பொடி இல்லாமல் வாங்கி சாப்பிடுங்க. அது போட்டால் நமக்குலாம் ஒத்துக்கிற மாட்டேது, செட் ஆக மாட்டேது. அந்த பொடி இல்லாமல் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் சாப்பிட்டு முடிச்சாச்சு, பொரிச்ச மீன். இப்போ ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம். இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 40 ரூபா. இந்த குல்ஃபி ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அரியமான் பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே யாரும் வந்து குளிக்காதீங்க, இங்கே அதிகப்படியான ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. இப்போ கூட 4-5 பேர் சொல்லிட்டு தான் போகிறாங்க, ப்ரோ ஒரே ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருக்குது ப்ரோ அப்படின்னு. அதேமாரி நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் ஜெல்லி ஃபிஷ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த எல்லோரும் காலை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் ஒரே ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருக்குது. இது தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ் தான். அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது. தெரியுதா ஜெல்லி ஃபிஷ்? எவ்வளோ பெரிய ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்களா. பீச்சு ஃபுல்லாக இங்கே ஒரு எவ்வளோ ஜெல்லி பீஸ்னு. ஜெல்லி பீஸ் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. இவ்வளோ ஜெல்லி பீஸ் நான் பார்த்ததில்ல. கடல் ஃபுல்லாக ஜெல்லி பீஸ். குளிச்சவங்க எல்லாரும் உடம்பு சுரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமான பீச் இருந்ததுன்னா அங்கே குளிச்சுட்டு இங்கே வந்து சும்மா வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கலாம். இங்கே போட்டிங் போகலாம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. ஏற்கனவே உள்ள போட்டிங் வந்து அப்படியே இந்த போட்டில் கூட்டிகிட்டு போய் அப்படியே சாச்சி 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 கூட்டிகிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து சும்மா ஆல்ரெடி நம்ம போயாச்சு போட்டிங்கு. என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம மக்களுக்கு என்ன தான் அவங்க பார்த்தாலும் சரி சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அனுபவப்பட்டால் தான். இப்போ அனுபவப்பட்டு தான் மறுபடியும் போக மாட்டாங்க. இப்போ எல்லோரும் அதனால உள்ளே குளிச்சுக்கு இருக்கிறாங்க. ஒரு அழகான கடல், அலையே இல்லாமல் அழகான கடல். ஆனால் இங்கே ஜெல்லி ஃபிஷ் தான் கொஞ்சம் டேஞ்சர். இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்து இந்த அரியமானில் வந்து ஜெல்லி ஃபிஷ் தான் கொஞ்சம் டேஞ்சர். இங்கே பார்த்தீங்களா கடல் ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ். தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, குளிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. ஜெல்லி ஃபிஷ் மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அதேமாரி குளிக்க தான் செய்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் கொடுக்கப்பட்ட தகவல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சுஹைமி. தேங்க்யூ, பாய். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ.